Hello children, good morning. How are you? We are fine? Okay. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா term 2ல மேக்ஸ் சப்ஜெக்ட்டை பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கூட நம்ம நம்பர்ஸ் பார்த்துருந்தோம். அதில் ஷேப்ஸ் அந்த மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ இந்த டேர்ம் 2ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள். First என்ன கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க. Multiplication is adding the sum number to a specified number of times. Example 4 plus 4 plus 4 is equal to 12. Here we add 4 3 times and the answer is 12. This can be written as 4 into 3 is equal to 12. Multiplication is quicker way to add the number occurring repeated. ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் என்னன்னு தெரியுமா? அது வந்து நம்ம பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன் பெருக்கலோட குறியீடு வந்து எக்ஸ். நம்ம ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? எக்ஸ் ஒய் ஜட் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அந்த எக்ஸை தான் வந்து பெருக்கல் குறியீடாக சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் அந்த மல்டிப்ளிகேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளில் 4 + 4 + 4 is equal to 12ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இப்போது 4 வந்து 3 தடவை கூட்டினா, அதாவது 4 அதுக்கு கீழே ஒரு 4 அதுக்கு கீழே ஒரு 4 அந்த மாதிரி 1 by 1 போட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 12ன்னு வரும். அதையே நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் எப்படி எழுதணும்னா, இந்த எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது? இங்கே 3 4s இருக்குது. ஸோ 3 4sன்றதை வந்து 4 into 3ன்னு போடலாம், இல்லை 3 into 4 இந்த மாதிரி போடலாம். ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 tables 6 tables ஆகுது நல்லா கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் லாஸ்ட் இயர் எத்தனை டேபிள் வரைக்கும் படிச்சிருக்கீங்க? அதில் வந்து ஒரு 4 tables 5 tables வரைக்கும் படிச்சிருப்பீங்கள்ல. பட் இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 table கிட்டையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, 6 tables ஆகுது நீங்கள் மெமரி பண்ணி வைங்க. போக போக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீக் வந்து ஒரு டேபிள் நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் அதை நீங்கள் டேபிள்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். மல்டிப்ளிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள்ஸ் தான். சரி, இங்கே கீழே பாருங்கள் 1. சிம்பிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா, we use the symbol x to represent multiplications. அந்த எக்ஸை தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 5 பிக்சர் இருக்குது. 5 பிக்சரும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. 5 பாக்ஸஸ், ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 4 ட்ரீ இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ நம்ம இது எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், 4 rows in 5 groups is 20. அதாவது 5 group, அதாவது 5 பாக்ஸை வந்து 5 குரூப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த 5 குரூப்லேயும் வந்து ஒவ்வொரு குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இருக்குது. எல்லாத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை ஸ்டூடெண்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை ஸ்டூடெண்ட், அது வந்து தனித்தனியாக இருக்காங்க. பட் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு 30 இருப்பாங்க, தேர்ட் ஸ்டாண்டர்டில் 40 அந்த மாதிரி மாறி இருக்கும். பட் சேம் எல்லாத்துலேயும் ஒரே அளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம அதை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ 4 trees is 5 groups is 20. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? this can be written as 4 into 5 is equal to 20. இங்கே பாருங்கள், கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து 4 tree, செகண்ட் பாக்ஸில் 4 tree, தேர்ட் பாக்ஸில் ஒரு 4 tree, ஃபோர்த் பாக்ஸில் 4 tree, ஃபிஃப்த் பாக்ஸில் 4 tree. இதை வந்து அவங்க வந்து எப்படி எழுதலான்னா, இந்த 4 ப்ளஸ் செகண்ட் பாக்ஸில் இருக்கிற 4 ப்ளஸ் தேர்ட் பாக்ஸில் இருக்கிற 4 ப்ளஸ் ஃபோர்த் பாக்ஸில் இருக்கிற 4 அப்புறம் ஃபிஃப்த் பாக்ஸில் இருக்கிற 4 இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 தான் கிடைக்கும். அதோட ஷார்ட் ஃபார்மேஷன் எப்படின்னா, நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 4 + 4 is equal to 12. அந்த 4 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காமன், எல்லாத்துலேயும் காமனாக ஒரே மாதிரியாக தான் இருக்குது கவுண்ட்டு. ஸோ அந்த 4ன்னு அதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த 4 எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. 4 into 5 20. ஸோ இந்த 4 இங்கே போட்டுட்டு இந்த 4 எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அந்த கவுண்டிங் இங்கே போட்டுட்டாங்க. அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 20. நம்ம 5 டேபிள்ஸில் நம்ம பார்த்தா இந்த ஆன்சர் தான் வரும். 4 டேபிளில் பார்த்தாலும் 4 5s are 20, 5 டேபிளில் 5 4s are 20 இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் டேபிள் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன்ன்றது வந்து ஆடிஷனோட கம்பேர் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அதுதான் நம்ம இங்கே பேக்கில் பார்த்தோம் இல்லைங்களா, நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் குரூப் எத்தனை இருந்தது? நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 4 இருந்தது. எத்தனை குரூப் இருந்தது? 5 குரூப்.
ஒரு குரூப்பில் 4 ட்ரீ இருந்தது, அந்த 4 இங்கே போட்டாச்சு. அப்புறம் எத்தனை குரூப் இருக்குது அந்த குரூப்பை வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து 20 வந்துடும். ஸோ மல்டிப்ளைடு, அதாவது இந்த 4 வந்து மல்டிப்ளிகேண்ட், 5 வந்து மல்டிப்ளையர், 20 வந்து ப்ராடக்ட், அதோட ஆன்சர். மல்டிப்ளிகேன்னா அதோட எண்ணிக்கை, 5 வந்து மல்டிப்ளிகேன்னா அந்த இது கூட அந்த குரூப்ஸ்குள்ளே இருக்கிற எண்கள் எவ்வளோ கவுண்டிங்கு, அப்புறம் அது எத்தனை குரூப்ஸ் இருக்குது அந்த மல்டிப்ளேயர், அப்புறம் இந்த ப்ராடக்ட். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நம்பர் வித் அதர் நம்பர் கேன் பி டன் இன் த ஃபாலோவிங் வேஸ். இத்தனை கீழே இருக்கிற இந்த 5 வழியில் வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாட் மல்டிப்ளிகேஷன், ரிப்பீட்டட் அடிஷன், ரீக்ரூப்பிங், ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன் அல்காரிதம், லாட்டிஸ் மல்டிப்ளிகேஷன். அதாவது டாட் மல்டிப்ளிகேஷனா என்ன அப்படின்னா அதோட டெஃபினேஷன் சொல்கிறேன். அதாவது டாட் மல்டிப்ளிகேஷன்னா புள்ளி பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டட் அடிஷன்னா அதை மறுபடியும் நம்ம கூட்டு ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மேலே பார்த்தோம்னா 4 + 4 + 4 அந்த மாதிரி வரும். ரீக்ரூப்பிங் அப்படின்னு வந்ததுன்னா அதில் மறுகுழுவாக்கம் அப்படின்னு பேர். மறுபடியும் அதை ஒரு குழுவாக மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் லாட்டிஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாட் மல்டிப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பாக்ஸ், ஒரு டேப்லெட் காலம் வாங்கி கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு இதில் காலமில் வந்து ஸ்டார்ஸ், செகண்ட் காலம் நம்பர் ஆஃப் ஹாரிசன்டல் ரோஸ், நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் காலம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ பாருங்கள், இங்கே வந்து இதுதான் வந்து ஹோரிசன்டல். ஹோரிசன்டல்னா அதாவது கிடைமட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல்னா வந்து நேர்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஹோரிசன்டல் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, அதாவது 1 2 இருக்கா, அதாவது 2 லைன், 2 வரிசை அந்த மாதிரி இருக்குது. அப்போது வெர்டிக்கல் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே மொத்தம் எத்தனை ஸ்டார் இருக்குது அப்படின்னு நம்ம தனித்தனியாக கவுண்ட் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணலாம். பட் இது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் மொத்தமாக கவுண்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம அந்த வரிசையும் மேல் வரிசை படுக்கை வரிசையும் கிடைமட்ட வரிசையும் நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா அங்கே எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கன்னா இந்த 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனில் எத்தனை இருக்குது, 2. அப்புறம் இந்த கிடைமட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 2 × 4 = 8. அதாவது நீங்கள் 4 டேபிள்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நீங்கள் டேபிள்ஸ் நல்லா படிச்சிருந்தாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பர் நீங்கள் எடுத்து போட்டுட்டு இந்த 2வையும் 2 × 4 போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆன்சர், அதாவது 2ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4 டேபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 1s are 4, 4 2s are 8 அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் இங்கே பாருங்கள், இப்போது இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ஸ். செகண்ட் ரோவில் பாருங்கள், வெர்டிக்கல் லைனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹாரிசான்டல் லைனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரோல் 1 2 3 4, இங்கே 4 இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 4 போடணும் ஹாரிசான்டலில். வெர்டிக்கலில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 1 2 3. ஸோ இங்கே 3. அப்போது நம்ம இது எப்படி எழுதணும்னா 4 × 3. அப்போது நம்ம டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா 4 3s are எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும் ஆன்சர். ஸோ அப்போ நீங்கள் 12 இருக்குமா, அப்போ இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள், சேம் அதே 12 தான் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 11 10 11 12. ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்சர் தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த ஆன்சர் தான் வரும். கவுண்டிங்னு அதே ஆன்சர். நம்ம கவுண்டிங்கை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் டேபிள்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து நான் இந்த இமேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், நீங்கள் இதை எழுதிட்டு எனக்கு அனுப்பணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிப்பீட்டட் அடிஷன். ரிப்பீட்டட் அடிஷன் நான் என்ன சொன்னேன், அதாவது மீண்டும் மீண்டும் அதை வந்து ஆட் பண்ணுறது தான் ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு let us recall the repeated addition we have learnt in lower classes. அதாவது லோயர் கிளாஸஸ்லேருந்து நம்ம அதை கற்றுக்கலாம். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூக்கள் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்ஸு. ஆனால் எத்தனை குரூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2 3 குரூப்ஸ் இருக்குது, அதாவது 3 பாக்ஸஸ் இருக்குது. அது நான் என்ன சொல்லியிருக்கேன், குரூப்பாக சொல்லணும்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி ஆட் பண்ணால் we can find the total number of flowers as follows. நம்ம ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே சொன்னேன் இல்லைங்களா, இதில் எத்தனை இருக்குது, 1 2 3. ஸோ 3 போட்டாச்சு. அப்புறம் இங்கே நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆடிஷனோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அடிஷன், ரிப்பீட்டட் அடிஷன். அடிஷனோட சிம்பிள் என்னது, ப்ளஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸ் தான் அடிஷனோட சிம்பிள்.
மைனஸ் வந்து சப்ட்ராக்ஷனோட சிம்பிள், அப்புறம் மல்டிப்ளிகேஷனோட சிம்பிள் வந்து எக்ஸ் மாதிரி வரும். இதுதான் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு, ரிப்பீட்டட் அடிஷன் தான். அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், பட் அது வந்து ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப லாங்காக போகும். அதை நம்ம ஷார்ட்டாக பண்ணுறது தான் மல்டிப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 3 கொடுத்துருக்காங்க, நம்ம 3 போட்டாச்சு, இங்கே 3 போட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் பாக்ஸ்லேயும் 3 கொடுத்துருக்காங்க, அதையும் 3 போட்டிருக்காங்க. தேர்ட் பாக்ஸ்லையும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 9ன்னு வரும். இதை வந்து உங்கள் ஷார்ட்டாக எப்படி போடுவாங்கன்னா 3 groups 3 flowers make. அதாவது குரூப்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 குரூப்ஸ் இருக்குது. எத்தனை ஃப்ளவர் இருக்குது, ஒவ்வொரு குரூப்லேயும் 3 flowers இருக்குது. ஸோ 3 × 3 9. அதை இப்படியும் ஷார்ட்டாக போடலாம். இதே மாதிரி ரிப்பீட்டடாக போடுறது ஒரு அடிஷன், இது மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாரு. ஃப்ளவர் இது லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட், அதாவது ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து அவங்க என்ன பாட்டாக பிரிச்சுருக்காங்க, 4 பாட்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் 4 லீவ்ஸ், செகண்ட் பாட்டில் 4 லீவ்ஸ், தேர்டில் 4 லீவ்ஸ், ஃபோர்த்தில் 4 லீவ்ஸ். ஸோ இது அவங்க காமன் ரிப்பீட்டட் அடிஷன் எழுதுனா 4 + 4 + 4ன்னு எழுதலாம். மல்டிப்ளிகேஷன் எழுதுனா 4 × 4 எழுதலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. பட் வந்து இங்கே வந்து பிளேட் வந்து 4 பிளேட் தான் இருக்குது. அதாவது குரூப் வந்து 4 தான் இருக்குது. பட் ஒவ்வொரு குரூப்லேயும் 5 ஆப்பிள் இருக்குது. அவங்க ஷார்ட்டாக ரிப்பீட்டட் அடிஷனில் 5 + 5 + 5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதணும்னா எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணணும், எத்தனை பிளேட் இருக்குது, 1 2 3 4 பிளேட் இருக்குது. ஸோ 4 இன்ட்டுனா அந்த எக்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு பிளேட்லேயும் எத்தனை ஆப்பிள்ஸ் இருந்தது, 5 ஆப்பிள்ஸ். 4 × 5 அப்படின்னு போட்டோன்னா 5 டேபிள்ஸில் 4 5s எவ்வளோ வருமோ அது 20 அந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேபிள்ஸை வந்து நல்லா படிச்சுருக்கணும். ஓகேங்களா சில்ட்ரன்? ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸ் இது வரைக்கும் போதும். பேலன்ஸ் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில்